Bonjour and welcome back. Thank you so much for watching my channel. நம்ம வந்து இப்போ ஒரு சீரீஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் சீரீஸ்ல வந்து நம்ம les pronoms sujets பார்த்தோம். je, tu, illel, nous, vous, illel. அப்புறம் செகண்ட் வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா ER வேர்ப்ஸை வந்து எப்படி கான்ஜுகேட் பண்ணணும், கான்ஜுகேஷன்னா என்ன அண்ட் ER வேர்ப்ஸை எப்படி கான்ஜுகேட் பண்ணணுன்றது பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து ER வேர்ப்ஸினுடைய எக்ஸெப்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ ER வேர்ப்ஸ் எக்ஸெப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ER வேர்ப் எக்ஸெப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய கேட்டகரிஸில் வருது. ஸோ நம்ம இப்படியே நான் எழுதுகிற மாதிரியே நீங்கள் ஒரு சிங்கிள் ஷீட்டில் இல்லை ஹாஃப் ஷீட்டில் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மனப்பாடம் பண்ணிட முடியும். E-ER, accent E-ER, GER, CER, YER. ஓகேங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு ER வேர்பினுடைய எக்ஸெப்ஷன்ஸ். இப்போ இதுக்குள்ள நம்ம கொஞ்சம் டீப்பா இறங்கலாம். E-ERலயே உங்களுக்கு வந்து ரெண்டு கேட்டகரிஸ் வருது. ஓகேங்களா? ஒன்று வந்து அஷத்தே ஃபேமிலி, இன்னொன்று வந்து நாட் அஷத்தே ஃபேமிலி, அதாவது சப்பலே ஜெத்தே ஃபேமிலி. சப்பலே ஜெத்தே. அப்புறம் accent E-ER, GER, CER, YER. ஓகே, இப்போ இது எழுதிட்டீங்கன்னா ஐ வில் கோ டு த நெக்ஸ்ட் பார்ட் வேர் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்லிட்டே வரேன். இந்த E-ERல இந்த ஃபேமிலி எப்படி கான்ஜுகேட் பண்ணணும், சப்பலேஷத்தை எப்படி கான்ஜுகேட் பண்ணணும் அப்படின்னு ஒன்று ஒன்று நான் காமிச்சிட்டே வரேன். இது எழுதிட்டீங்களா? ஓகே, நம்ம இது கொடுக்கலாம். அஷத்தே. அஷத்தேல என்னன்னா நம்ம பார்த்த மாதிரி சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. je, tu, illel. நூக்கு ஷார்ட் ஃபார்ம் NSன்னு போடுறேன். nous, vous, illel. ஓகே, இப்போ அஷத்தேம் வரும்பொழுது உங்களுக்கு ER வேர்ப்ஸ் ஞாபகம் இருக்குங்களா எப்படி பண்ணணும்ன்றது? ERன்ற லெட்டர்ஸ் நம்ம ட்ராப் பண்ணிடுவோம். அப்புறம் எண்டிங்ஸ் போட்டுட்டே வருவோம். வாட் ஆர் தி எண்டிங்ஸ்? ES, ONS, EZ, ENT. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம அதே மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் அது எக்ஸெப்ஷன்ன்றது ஏன், அதுக்காக நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்படியே எழுதுறேன் நான். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ER ட்ராப் பண்ணிட்டு இதுதான் ஸ்டெம் உங்களுக்கு. ஓகே, ஸோ லெட் மீ ரைட் த ஸ்டெம் ஃபர்ஸ்ட். சில சேஞ்சஸும் வரும், நம்ம அதை பார்த்துட்டே வரணும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இந்த எண்டிங்ஸ் வந்து இங்க நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ லெட்ஸ் டூ தட். ES, ONS, EZ, ENT. இது வரைக்கும் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நான் நம்புறேன். இப்போ எக்ஸெப்ஷன்னால நம்ம என்ன பண்ணணுன்றது பார்க்கலாம். பிஃபோர் தட் ரிமெம்பர், நமக்கு ஏதாவது ஒரு 2 லெட்டர் வேர்டு, ஓகேங்களா, 2 லெட்டர் வேர்டு எண்டிங் வித் அ வவல், அது போய் இன்னொரு வவலை டச் பண்ணிச்சுன்னா நம்ம அதை கான்ட்ராக்ட் பண்ணணும். இதுக்கு ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் வந்து கன்ற 3 லெட்டர் வேர்ட். ஓகே, கான்ட்ராக்ஷன் லிஸ்ட் நான் உங்களுக்கு எழுதிடுறேன். ஸோ இங்கே வந்து கட் பண்ணி இப்படி எழுதணும். ஜஷத் அப்படின்னு அது மாறும். ஸோ ஜ அஷத்துன்னு வராது, ஜஷத்துன்னு வரும். த குட் திங் அபவுட் ஃப்ரெஞ்ச் என்னன்னா, நீங்கள் ஒரு ரூல் பார்த்தீங்கன்னா அது மறுபடியும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், பேட்டர்ன்ஸ் மாதிரி. ஸோ நம்ம மறக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. உங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் ஆக ஆக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கான்ட்ராக்ஷன் ஞாபகம் வந்துடும். ஸோ கான்ட்ராக்ஷன் ரூல் என்ன நீங்கள் காமிக்கிற பாருங்க. 2 லெட்டர் வேர்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு எண்டிங் வித் வவல், நமக்கு தெரிஞ்சது என்ன இருக்கு பார்க்கலாம். j, n, l, la. வேற என்ன வரும் நமக்கு? ம, இல்லைங்களா, ச, த. இதெல்லாம் 2 லெட்டர் வேர்ட்ஸ் எண்டிங் வித் வவல்ஸ். நான் உங்களுக்கு கர்ன் கூட ஒன்று சொன்னேன். ஸோ இந்த வேர்ட்ஸ் எப்பனாச்சும் போய் நமக்கு வவலை டச் பண்ணிச்சுன்னா கான்ட்ராக்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், je, ne, achète pas. இந்த அக்சென்ட் ஏன் போட்டிருக்கேன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ je, ne, achète pas, நான் வாங்கறது இல்லை அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா மறுபடியும் ந போய் அஷத்தை டச் பண்ணுது, இட்ஸ் டச்சிங் அ வவல். அதனால இதை கட் பண்ணி je n'achète pas வரும். ஓகேங்களா? ஆல்ரைட், ஸோ கான்ட்ராக்ஷன் ரூல் பார்த்துருக்கோம். now let's go back here.
இப்போ இது முடிஞ்சதுங்களா? what do you think? er verb நான் எழுதியிருக்கேன், er ட்ராப் பண்ணிட்டேன், எண்டிங்ஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? கான்ட்ராக்ஷனும் முடிச்சிட்டேன். வேலை முடிஞ்சுதா? இல்ல முடியல. ஏன் முடியலன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து er verbs exceptions என்ற டாபிக்ல நம்ம அஷத்தையே பார்க்குறோம். ஓகே, ஸோ அஷத்தே வந்து ஏன் அது எக்ஸெப்ஷன் பார்த்தீங்கன்னா within the boot. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒரு செருப்பு மாதிரி இருக்கும் பாருங்க, பூட்னு சொல்றோம். அதை பூட்ஸ் போட்டுக்கிறாங்க இல்லையா ஆர்மியில் அதெல்லாம். ஸோ வித்தின் த பூட் வந்து நீங்க அக்சென்ட் கிராஃப் போடணும். தட் இஸ் வாட் மேக்ஸ் இட் அன் எக்ஸெப்ஷன். அதனால தான் இதை நம்ம எக்ஸெப்ஷனே சொல்றோம். நீங்க ஆர்டினரியா இஆர் வேர்ப் கான்ஜுகேட் பண்ணும்பொழுது இது பண்ண மாட்டீங்க. பார்லே அப்படிலாம் எழுதும் பொழுது எந்த அக்சென்ட் எதுவும் போட மாட்டீங்க, பூட் பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா? பட் இஆர் வேர்ப் எக்ஸெப்ஷன் நம்பர் 1 E-ER. இது என்னன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுல அஷத்தை பார்த்துருக்கோம். ஸோ என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் நார்மல் இஆர் வேர்ப் மாதிரி கன்சிடர் பண்ணி கான்ஜுகேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து வித்தின் த பூட் அக்சென்ட் கிராஃப் போட்டுட்டே வந்திருக்கும். ஒன் மோர் திங் அபவுட் இஆர் வேர்ப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வித்தின் த பூட் வந்து தே வில் சவுண்ட் ஆல்மோஸ்ட் த சேம். ஜஷத், டுஅஷத், இலஷத், இல்ஸஷத். ஏன் ஆல்மோஸ்ட் சொல்றேன்னா இங்கே மட்டும் நீங்க கிளைட் பண்ணுவீங்க, இல்ஸஷத்னு சொல்லுவீங்க. ஓகேங்களா? பட் எல்லாமே வந்து இது வந்து அஷத்தஸ், அஷட்டன்ட் அப்படிலாம் சொல்ல மாட்டோம். ஜஷத், டுஅஷத், இலஷத், இல்ஸஷத் எல்லாமே அஷத் 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 அஷத்னே வருது. ஓகேங்களா? இங்க வந்து நூஸ் அஷத்தும் ஊஸ் அஷத்தேன்னு வரும். இஆர் வேர்ப்ஸ்ல எல்லாத்துக்குமே வித்தின் த பூட் தே வில் சவுண்ட் த சேம். அதனால தான் ஃப்ரெஞ்ச் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா எழுதும் பொழுது நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும், ஆனால் பேசும்போதும் இல்ஸ் அஷத் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் போல தட் வித்தின் த பூட் வந்து இட் சவுண்ட்ஸ் த சேம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஆல் ரைட். இப்போ வந்து ரைட் இது என்ன E-ERன்னு சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நீங்க இந்த அஷத்தேன்ற வேர்ப், அஷத்தே மீன்ஸ் டு பை. ஓகேங்களா? அந்த ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 லெட்டர்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த பேட்டர்ன்ல வருது. அஷத்தே அப்படின்னு எழுதினீங்கன்னா ஒரு இ இருக்கு, அப்புறம் ஏதாவது ஒரு லெட்டர், அப்புறம் மறுபடியும் இ இருக்கு, ஆர் இருக்கு. அதனால தான் வந்து அதை நம்ம E-ER அப்படின்ற ஒரு கேட்டகரியில போட்டிருக்கோம். ஸோ வேற என்ன வேர்ப்ஸ் நமக்கு இந்த கேட்டகரியில வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வேர்ப்ஸ் இருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சலெவே, இது கூட பார்த்தீங்கன்னா பாருங்க E-ER. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த வேர்ப்ஸ் எக்ஸப்ட் சப்பலேஷத்தை, சப்பலேஷத்தைக்கு ரூல் மாறிடும். இதை தவிர வேற எந்த வேர்ப் இங்க பாருங்க அமெனி, அமெனி, அமெனி இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா E-ER, E-ER. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நீங்க அஷத்தே மாதிரி தான் கான்ஜுகேட் பண்ணணும். இது எல்லாமே அஷத்தே ஃபேமிலி. ஓகேங்களா? ஆல்ரைட். இப்போ நம்ம வந்து நான் உங்களை ஒரு 2 கொஸ்டின் கேட்குறேன், நீங்க பாருங்க ஆர் யூ ஏபிள் டு டூ. அம்மனே ஜர்க் எனக்கு கான்ஜுகேட் பண்ணி சொல்லுங்க. அம்மனே இல் ப்ளூரியலுக்கு கான்ஜுகேட் பண்ணி சொல்லுங்க. ஓகே, இட் வில் பி ஜமென். இங்க வந்து இல்ஸோமென். ஓகேங்களா? என்ன பண்றேன்னா ஜமென் ஏன் இதை கான்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன், பிகாஸ் ஜ போயிட்டு நம்மள ஏன்ற ஒரு வவல் டச் பண்றதுனால ஈயை ட்ராப் பண்ணிட்டு அப்போஸ்ட்ரோஃபி போட்டிருக்கேன். இங்கே வந்து கிளைட் பண்ணு, கிளைடிங், அதாவது சவுண்ட்ல வந்து இல்ஸோமென்னு வரும். இதுவே வந்து நீங்க பார்லேக்கு எழுதுனீங்கன்னா இல்ஸ் பார்லன்னு சொல்ல மாட்டீங்க, பிகாஸ் இட் இஸ் நாட் டச்சிங் அ வவல். ஓகேங்களா? எஸ் வந்து உங்களுக்கு வவலை டச் பண்ணும் பொழுது யூ ஹாவ் டு கிளைட் இட். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சவுண்ட் வந்து இதுதான், இந்த ஜன்னு நம்ம இழுத்து சொல்றது. நம்ம தமிழ்காரங்க எப்படி ழன்றது வந்து ரொம்ப பெருமையாக நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கு வந்து இந்த கிளைடிங் சவுண்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? இட் மேக்ஸ் இட் சவுண்ட் எலிகென்ட், சொஃபிஸ்டிகேட்டட் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம மறக்காமல் அது கிளைட் பண்ணி ஆகணும். இல்ஸோமென், இல்ஸோமென், ஜமென். ஓகேங்களா? ஸோ இப்போ இஆர்
வேர்ப்ஸில் எக்ஸெப்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் மட்டும் பார்த்துருக்கோம், அதாவது 1A அஷத்தை மட்டும் பார்த்துருக்கோம். லெட்ஸ் மூவ் ஆன். சப்பலே ஜெத்தே. சப்பலே ஜெத்தே ஃபேமிலியிலேருந்து ஏதாவது வேர்ட்ஸ் வந்துதான், அதாவது அப்பலே வரலாம், சப்பலே வரலாம், இல்லை ஜெத்தே வரலாம், ப்ரொஜெத்தே, ரெஜெத்தே, அதெல்லாமே வந்து இந்த ஃபேமிலியில் ஃபிட் ஆகிற வேர்ப்ஸ். அந்த வேர்ப்ஸ் வந்துச்சுன்னா நம்ம எப்படி கான்ஜுகேட் பண்ணணுன்றது இப்போ பார்க்கலாம். ரிமெம்பர் we are dealing with the topic of exceptions. நம்ம எக்ஸெப்ஷன்ஸ் பார்க்கறதுனால நீங்கள் ER verb மாதிரி சாதாரணமாக பண்ணிட முடியாது, மிஸ்டேக் ஆகிடும், ராங் ஆகிடும். ஓகேங்களா? சப்பலே பார்க்கலாம். பிஃபோர் தட் ஜெத்தை முடிச்சிடலாம் நம்ம. அகைன் je, tu, il, nous, vous, il. ஜெத்தேன்னு வரும்பொழுது je jette, tu jettes, il jette, il jette. நீங்களே அப்சர்வ் பண்ணுங்க என்ன வித்தியாசம் இருக்கு. நம்ம ER verb கத்துன்றதுக்கும் பார்லே பார்த்துருந்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட் வீடியோவில், செகண்ட் வீடியோவில், அதுக்கும் இப்போ நான் ஜெத்தேன்னு எழுதின ஸ்பெல்லிங்க்கும் என்ன வித்தியாசம் இருக்கு. எஸ், அடிஷ்னல் டி போட்டிருக்கேன் நான். செகண்ட் டி வந்து நானே சேர்த்துருக்கேன். ஆக்சுவலி வேர்பில் பார்த்தீங்கன்னா ஒரு டி தான் இருக்குது, பட் நானே டபுள் டீயாக ஆக்கியிருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா வித்தின் த பூட் மட்டும்தான் ஆக்கியிருக்கேன். ஓகேங்களா? இங்கே வந்து ஜெத்தோம் ஜெத்தேன்னு வரும் வித்தவுட் அடிஷ்னல் டி. மறந்துடாதீங்க, அஷத்தைக்கும் உங்களுக்கு பூட்ல மட்டும்தான் மாற்றம் இருக்கு. என்ன மாற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆக்சென்ட். ஓகே, சப்பலே ஜெத்தேல கூட பூட்ல மட்டும்தான் உங்களுக்கு வேலை இருக்கு. என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா டபுள் எல் இல்லைன்னா டபுள் டி. இந்த டபுள் எல் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், சப்பலேல வரும். ஓகேங்களா? ஸோ je jette, tu jettes, il jette, il jette, nous jettons, vous jettez. அகெயின் ER வேர்ப்ஸில் பூட்டுக்குள்ளே இருக்கும்பொழுது ப்ரொனன்சியேஷன் ஸ்போக்கன் ஃப்ரெஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரே சவுண்டு தான் வரும். je jette, tu jettes, il jette, il jette, nous jettons, vous jettez. ஓகே, ஆல் ரைட். நவ் சப்பலே பார்க்கலாம். சப்பலேன்றது இட்ஸ் கால்ட் அ ப்ரொனோமினல் வேர்ப். ஓகேங்களா? ப்ரொனோமினல் வேர்ப். இதுலயே நீங்க இந்த வேர்டை பார்த்தாலே உங்களுக்கு கொஞ்சம் க்ளூஸ் வரும். ப்ரோனவுன் இருக்கிற வேர்பை தான் நம்ம வந்து ப்ரொனோமினல் வேர்ப்னு சொல்றோம். ஃப்ரெஞ்சில் அது வந்து லே வேர்ப் ப்ரொனோமினோ அப்படின்வாங்க. லே வேர்ப் ப்ரொனோமினோ. ஓகே, ஸோ என்ன வேலை இதுலன்னு பார்த்தீங்கன்னா சப்பலே, டு கால் ஒன் செல்ஃப். வெறும் அப்பலேன்னா டு கால், சப்பலேனா டு கால் ஒன் செல்ஃப். ஆர் நம்ம கேஷுவலாக பேசும்போது எப்படி சொல்லுவோம்னா என்னுடைய பெயர் அப்படின்றத தான் வந்து சப்பலேன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என் பேர் நித்யான்றது வந்து மை நேம் இஸ் நித்யா அப்படின்னு ஃப்ரெஞ்சில் ட்ரான்ஸ்லேட் பண்ண மாட்டேன். ஐ ட்ரான்ஸ்லேட்டட் வித் திஸ் வேர்ப், je m'appelle நித்யா. ஓகேங்களா? லெட்ஸ் லுக் அட் அ ஃபியூ அதர் ப்ரொனாமினல் வேர்ப்ஸ். உங்களுக்கு இந்த கான்செப்ட் ஈஸியாக புரிய வந்துடும். அதாவது ப்ரொனாமினல் வேர்புடைய ஒரு கேட்டகரி என்னன்னா வேர் த சப்ஜெக்ட் இஸ் ஆக்டிங் ஆன் himself or herself. For example, se laver, to wash oneself. குளியல், குளிக்கிறது தான் வந்து se laver. நீங்க வெறும்னா லாவேன்னு பார்த்தீங்கன்னா டு வாஷ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் je lave la voiture அப்படின்னா ஐ வாஷ் த கார். je me lave அப்படின்னா நானே குளிக்கிறேன்னு அர்த்தம். ஓகேங்களா? je me lave. அது என்ன மேன்னு என்ன சொல்றேன், சர்னா என்ன, அது என்னன்றது நான் உங்களுக்கு இப்போ within a few seconds explain பண்ணிடுறேன். இன்னும் கொஞ்சம் ப்ரொனாமினல் வேர்ப்ஸ், இந்த கான்செப்ட் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. se lever, to get oneself up. ஓகேங்களா? லெவ்ன்றது கொஞ்சம் நமக்கு லெவிடேஷன்ன்ற ஒரு வேர்ட் ரூட்டும் வருது இல்லையா, அதாவது டு ரைஸ் அப். ஓகேங்களா? நான் என்னையே எழுப்பிக் கொள்வது, பேசிக்லி வேக்கிங் அப். je me lève à 7 heures அப்படின்னு. ஸோ ஐ வேக் அப் அட் 7 o'clock. ஓகே, se raser, se brosser, இதெல்லாம் கூட ப்ரொனாமினல் வேர்ப்ஸ் தான். எதை வச்சு நான் ப்ரொனாமினல் வேர்ப்ஸ்ன்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, வேர்புக்கு முன்னாடி ப்ரோனவுன் வருது, வேர்புக்கு முன்னாடி ப்ரோனவுன் வருது. அதனால தான் இது எல்லாத்தையும் நான் ப்ரொனாமினல் வேர்ப்ஸ்ன்னு கேட்டகரைஸ் பண்ணுறேன். se raserனா என்ன, டு ஷேவ். ஓகே, se raser, je me rase. ஓகே, se brosser, to brush. You can brush your hair, you can brush your teeth. Okay, je me brosse les dents, je me brosse les cheveux. Okay,
ஆல்ரைட், இப்போ இதுக்குள்ள இறங்கி எப்படி கான்ஜுகேட் பண்ணணும்ன்றது பார்க்கலாம். S'appelle. Je m'appelle. Tu t'appelles. Il s'appelle. Il s'appelle. Okay. So again, பார்த்தீங்கன்னா within the boot என்ன நடக்குது? L வந்து double ஆயிட்டு வருது. Double L, double L, double L, double L. And of course outside the boot, அதாவது nu and vu மட்டும் பார்த்தீங்கன்னா அது டபுள் ஆகாம verb மாதிரியே வந்துடும். Nous appelons. Vous appelez. ஓகேங்களா? இது என்ன, இது நூன்னு 2 தடவை எழுதியிருக்கேன், வூன்னு 2 தடவை எழுதியிருக்கேன். ஓகே, அது என்னன்றது நான் உங்களுக்கு ப்ரொனாமினல் வேர்ப்ஸ்லயும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். Otherwise I'll show you now itself. Okay, so je m'appelle அப்படின்னா I call myself. Remember pronominal verb உடைய மீனிங் என்னதுங்க? The subject is acting on themselves. அவங்க வந்து அவங்களுக்கு மேலேயே அந்த ஆக்ஷனை கேரி அவுட் பண்றாங்க. ஸோ je me lave அப்படின்னா நான் என்னையே குளிப்பாட்டி கொள்கிறேன் என்று அர்த்தம் வரும். ஓகே, je me rase, I shave myself. ஓகே, je me brosse, I brush my hair. Je me brosse les cheveux. ஓகே, ஸோ இங்கே கூட வந்து je me appelle தான் வரணும். ஆனால் ஏன் je m'appelle வருதப்போ? ஏன்னா ரிமெம்பர் ஐ டோல் யூ கான்ட்ராக்ஷன் ரூல்ஸ், 2 letter words டச்சிங் அ வவல் என்ன பண்ணணும், நீங்கள் கட் பண்ணி கான்ட்ராக்ட் பண்ணணும். அதனால தான் je m'appelle வருது. ஓகேங்களா? நவ் ஜக்கு வந்து மன்னு வரும், டியூக்கு த அகைன் அதுவும் கான்ட்ராக்ட் ஆகி வருது. டியூக்கு தர்ன்னு வருது, அப்பெல் அகைன் கான்ட்ராக்ட் ஆகி டு தப்பெல்னு வந்துடுது. இல் அண்ட் இல் ரெண்டுத்துக்குமே சர்ன்னு தான் வரும். இல்ச. பட் அதுக்கப்புறம் வர verb வந்து உங்களுக்கு ஏன்னு வரதுனால கட் ஆகி கான்ட்ராக்ட் ஆகி வருது. ஓகேங்களா? ஸோ ப்ரொனாமினல் வேர்புன்னு எடுத்தாலே கான்ஜுகேஷன் எப்படின்னா, இப்போ பாருங்க, வெறும்னு அப்பலேன்னு இருந்தா நம்ம ஜ அப்பல் அதை கான்ட்ராக்ட் பண்ணி ஜப்பல்னு சொல்லிடலாம். கரெக்டுங்களா? பட் உங்களுக்கு வேர்புலேயே வந்து ப்ரோனவுன் வருது, அப்போ நான் கான்ஜுகேஷன்ல கூட ப்ரோனவுன் கொண்டுட்டு வரணும் இல்லையா? ஐ கேனாட் ட்ராப் இட். இல்லை எனக்கு பிடிக்கல, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் கான்ஜுகேஷன்ல ப்ரோனவுனை ட்ராப் பண்ண முடியாது. வேர்பில் ப்ரோனவுன் இருக்குன்னா நான் அதை இறக்கி ஒவ்வொரு கான்ஜுகேஷன்லையும் கொண்டு வந்தே ஆகணும். ஓகேங்களா? அதனால தான் ஜமா, ட்விட்டர், இல்ச. நூக்கு ப்ரோனவுன் கூட மறுபடியும் நூ தான், வூக்கு ப்ரோனவுன் கூட வூ தான். ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு சப்பலையில பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஓன்லி அ ப்ரொனாமினல் வேர்ப், இட் இஸ் ஆல்சோ அன் எக்ஸெப்ஷன். ஸோ வித்தின் த பூட் என்ன பண்ணியிருக்கோம், எல்ல வந்து டபுள் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? Alright, so je m'appelle, tu t'appelles, il s'appelle, nous nous appelons, vous vous appelez, il s'appelle. Alright, இப்போ உங்களுக்கு எவ்வளோ கேட்ச் பண்ணியிருக்கீங்கன்றது ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி எடுத்து பார்க்கலாம். ரெஜத்தே, எனக்கு இல்ல, ரெஜத்தே சொல்லுங்க, அப்பலே சொல்லுங்க. என்ன வரும்? ரெஜத்தே அண்ட் அப்பலே எப்படி எழுதுவோம்? நான் ஆன்சர் சொல்லிடுறேன். இல் ரெஜத் அப்படின்னு டபுள் டியோட வரும், இல் அப்பல் அப்படின்னு டபுள் எல்லோட வரும். ஓகே, ஏன்னு பார்த்தீங்கன்னா வித்தின் த பூட் ஐ ஹாவ் டு டபுள் தி எல், டபுள் தி டி. பட் சப்போஸ் இதுவே ப்ரொனாமினல் வெர்பா இருந்ததுன்னா, சப்பலே அப்படின்னு இருந்ததுன்னா இல் சப்பல்னு வரும். இல் சப்பல் மார்க், அவன் பெயர் மார்க். Je m'appelle நித்யா. ஓகே, and so on. All right, இப்போ நம்ம ஒரு எக்ஸெப்ஷன் முடிச்சிட்டோம். லெட்ஸ் மூவ் ஆன். ரெண்டாவது கேட்டகரி ஆஃப் எக்ஸெப்ஷன் நம்ம பார்த்தது வந்து accent e-er.
என்னதுங்க அது டிஃபரன்ஸ் இருக்கு. இது வெறும் இ டேஷ் இஆர், அதுல 2 கேட்டகரிஸ் பார்த்தோம். இது வந்து அக்சென்ட் இ டேஷ் இஆர். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் வேர்ப்ஸ் பார்க்கலாம். Préférer. இட்ஸ் அ காக்னேட். காக்னேட்னா உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் ஃப்ரெஞ்சுலயும் சேம் வேர்டு இருக்கு வித் ஆல்மோஸ்ட் சிமிலர் ப்ரொனன்சியேஷன் அண்ட் ஆல்மோஸ்ட் சேம் மீனிங் ஆல்சோ. ஓகேங்களா, இங்கே வந்து ஐடென்டிக்கல் மீனிங் பார்த்தீங்களா. ப்ரெஃபரே அப்படின்னா டு ப்ரிஃபர் சம்திங். ஓகே, ஸோ இப்போ ப்ரெஃபரேல ஏன் அது எக்ஸெப்ஷனில் வருதுன்றது பார்க்கலாம். ஓகே, அகேன் எஸ், பூட்டுக்குள்ள தான் ஏதோ ஒரு சேஞ்ச் வருது. Okay, let's see what is the change within the boot. The change is again accent வந்து மாறும். Okay, let's see that first. Je préfère. Tu préfères. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்றது பாக்குறீங்களா? என்ன பண்றேன், ER டிராப் பண்ணிட்டு EES EONS EZ ENT அதை எழுத போறேன். அதுக்கப்புறம் நம்ம accent பார்க்கலாம் within the boot. Okay. Il préfère. Il préfère. Nous préférons. Vous préférez. All right. Okay. So இப்போ நம்ம பார்க்கலாம். Je préfère. Tu préfères. Il préfère. Il préfère. Nous préférons. Vous préférez. So இதுக்குள்ளதான் ஏதோ ஒரு சேஞ்ச் வரப்போகுது. ஸோ இது ரெண்டுலையும் எந்த சேஞ்சும் இருக்காது. ஸோ நம்ம இந்த 2 கான்ஜுகேஷன்ல இங்க இருக்கிற அக்சென்ட் அப்படியே காப்பி அடிச்சிடணும். ப்ரெஃபரும் ப்ரெஃபரி. ஓகே, இப்போ இங்க என்ன சேஞ்ச் வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்சென்ட் இ டேஷ் இஆர் இருக்கு இல்லையா, இந்த அக்சென்ட்டை இது வந்து நம்ம அக்சென்ட் எக்யூன்னு சொல்றோம். அக்சென்ட் எக்யூனா இப்படி நமக்கு அந்த வேர்டு இருக்கு இல்லையா, லாக்மேன்னு ஒரு கம்பெனி இருக்கு இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அக்சென்ட் தான் வரும். லாக்மே. ஓகேங்களா, ஒரு ஏரோப்ளேன் டேக் ஆஃப் ஆகிற மாதிரி ஒரு அக்சென்ட். இது அக்சென்ட் எக்யூ. இது எக்ஸெப்ஷனா இருக்கிறதுனால வித்தின் த பூட் நீங்க வந்து அக்சென்ட்டோட டைரக்ஷனை மாத்தணும். ஸோ என்ன ஆகும், இப்படி சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் அக்சென்ட் வில் ரிமைன் த சேம். செகண்ட் அக்சென்ட் இருக்கு இல்லையா, இதை மட்டும் நீங்க மாற்றணும். அகைன் ஃபர்ஸ்ட் அக்சென்ட் எல்லாத்துலயும் சேமா போட்டுறேன். செகண்ட் அக்சென்ட்டை இப்படி மாற்றணும். நீங்க இந்த அக்சென்ட் மாத்தலைன்னா இட் இஸ் கவுண்டட் ஆஸ் அ ராங் ஸ்பெல்லிங் இட் செல்ஃப். நமக்கு வந்து என்ன, இந்த லைனை தானே நம்ம இப்படி போடுறோம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். பட் நம்ம தமிழ்ல வந்து ஒரு ல வந்து எப்படி மாத்தினா தப்புன்னு சொல்றாங்க இல்லையா, அதே மாதிரி தான் அவங்களுக்கு அக்சென்ட்ஸ். ஸோ நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா அக்சென்ட்டை நீங்க மார்க் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அக்சென்ட் எக்யூ பிகம்ஸ் அக்சென்ட் கிராஃப். ஓகேங்களா. அண்ட் எந்த அக்சென்ட் மாறும் பார்த்தீங்கன்னா, இந்த அக்சென்ட் இ டேஷ் இஆர் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஒரு அக்சென்ட் வருது இல்லையா, அதுதான் நீங்க மாற்றணும். ஃபர்ஸ்ட் அக்சென்ட் டச் பண்ணாதீங்க. லாஸ்ட் 4 லெட்டர்ஸ்ல தான் நமக்கு வேலை நடக்குது, இஃப் யூ நோட்டிஸ். ஓகேங்களா. ஓகே, இந்த ஃபேமிலி ஆஃப் வேர்ப்ஸ்ல நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். accelerate, accelerate. ஓகே, வேற என்ன இருக்கு, espérer, to hope, espérer. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரெஃபரே ஃபேமிலி ஆஃப் வேர்ப்ஸ்ல தான் வரும். எதை வச்சு சொல்றேன், லாஸ்ட் 4 லெட்டர்ஸ் பாருங்க, accent e dash er. இந்த டேஷ்ல உங்களுக்கு எந்த லெட்டர் வேணா வரலாம். ஓகேங்களா, espérer, accent e dash er. ஓகேங்களா. இப்போ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதான்றது நம்ம பார்க்கலாம். ரெப்பேத்தே கூட ஒரு வேர்ப் இருக்கு, ரே-பே-தே. ஓகே, ரிமெம்பர் நீங்க டீல் பண்ற அக்சென்ட் வந்து இந்த லாஸ்ட் 4 லெட்டர்ஸ்ல இருக்க அக்சென்ட்டை மட்டும் தான் நீங்க சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அக்சென்ட் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் கண்டுக்க கூடாது, அதை அப்படியே காப்பி பண்ணிடுங்க. இந்த லாஸ்ட் 4 லெட்டர்ஸ்ல வர அக்சென்ட்டை மட்டும் ஃபிளிப் பண்ணுங்க. எங்க ஃபிளிப் பண்ணணும், வித் இன் த பூட். ஓகே, ஸோ லெட்ஸ் ட்ரை தட். எஸ்பரே ட்ரை பண்ணுங்க. ஸோ ஜென்ரலா ஒரு ஹேக், ப்ராக்டிசிங் ஹேக் என்னன்னா, உங்களுக்கு ஒரு வேர்புனுடைய j and nu கான்ஜுகேஷன் தெரிஞ்சதுன்னா யூ கேன் பி கான்ஃபிடென்ட். சரி, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம்.
எஸ்பெரேன்ற உடைய வேர்புக்கு வந்து ஜவும் எழுதி காமிங்க, நோவும் எழுதி காமிங்க. ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பே எழுதி காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து எஸ்பேர் மூஸ் எஸ்பெரான்னு இருக்கு. அக்சென்ட்டுக்கு நான் ஒன்றும் வரல. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இஆர் மட்டும் கட் பண்ணிட்டு ஸ்டெம் எழுதியிருக்கேன். எஸ்பேர் எஸ்பேர், அப்புறம் கடைசியில் வந்து இ போட்டிருக்கேன், ஓஎன்எஸ் போட்டிருக்கேன். இப்போ அடுத்த ஸ்டெப்பு கான்ட்ராக்ஷன் பண்ணிடுறேன். ஜெஸ்பேர் நூஸ் எஸ்பெரான். ஓகே, ஜெஸ்பேர் இது வாசிக்கும் பொழுது நூஸ் எஸ்பெரான் அப்படின்னு வாசிக்கணும். கிளைடிங்னு சொன்னேன் இல்லைங்களா? Now this comes under accent e dash er. எனக்கு என்ன தெரியும், within the boot வந்து நான் accent உடைய டைரக்ஷனை மாற்றணும். அவுட் சைட் த பூட் வந்து மாற்றக்கூடாது, அதாவது je tu il இல்லுக்கு மாற்றணும். ஸோ இங்கே வந்து accent கிராப் போடும். j'espère நூஸ் எஸ்பெரான்க்கு மாற்றக்கூடாது. ஸோ அப்படியே இருக்கு, இங்கே இருக்கிற அதே accent இல்லையா, அது அப்படியே ஐ எம் கேரிங் இட் தேர். ஓகேங்களா? j'espère நூஸ் எஸ்பெரான். ஆல்ரைட், அடுத்தது போகலாம். நான் உங்களுக்கு ஒரிஜினல் லிஸ்ட்ல சிஆர் ஜிஆர் கொடுத்துருந்தேன். பட் நம்ம இந்த பூட் ஃப்ளோவில் இருக்கோம் இல்லையா, எல்லாமே பூட் பூட் பூட்டுன்னு பார்த்துட்டே வரோம். ஸோ அதே ஃப்ளோவில் இருக்கிறதுனால இப்போ ஒய்இஆர் முடிச்சிடலாம். ஒய்இஆர்ன்ற வேர்ப்ஸ் கடைசி 3 லெட்டர்ஸ் ஒய்இஆராக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வித்தின் த பூட் ஒய்யை வந்து ஐயா மாற்றிடுங்க. ஓகேங்களா? பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பெயின். ஓகே, je tu il il nous vous. அகைன் நூவுல எந்த சேஞ்சும் கிடையாது. ஸோ இஆர் வேர்ப் மாதிரியே கான்ஜுகேட் பண்ண போறேன். இதை கட் பண்ணிட்டு ஸ்டெம் எழுதிட்டே வரேன். endings e es e ons ez ent. now because it is an exception, எனக்கு எப்படி தெரியும் எக்ஸெப்ஷன் கேட்டிங்கன்னா, நான் இந்த கேட்டகரிஸ் அப்படியே மக்கப் பண்ணிவிடுவேன். ஃபஸ்ட்டு ஒரு 5 கேட்டகரி எழுதுங்க இல்லையா, அந்த எண்டிங்ஸ் அப்படியே மக்கப் பண்ணிப்பேன். ஸோ எனக்கு எங்கே இந்த வேர்ப்ஸ் வந்தாலும் ஃபஸ்ட்டு எண்டிங் தான் பார்ப்பேன். ஓ இஆர் வேர்ப் ஈஸி அப்படின்னு நினச்சிக்க கூடாது. எண்டிங் போய் பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. இ டேஷ் இஆர் அக்சென்ட், இ டேஷ் இஆர், ஒய்இஆர், சிஇஆர், ஜிஆர், இது எது வந்தாலும் டக்குன்னு அலர்ட் ஆகிடும். ஓ இது எக்ஸெப்ஷன், நம்ம கேஷுவலாக கான்ஜுகேட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு அலர்ட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து இது முடிச்சுட்டேன். பட் பிகாஸ் இட்ஸ் அன் எக்ஸெப்ஷன் என்ன பண்ணணும், பூட்டுக்கு வரேன் நான். பூட்டில் வந்துட்டு என்ன வேலை இருக்கு எனக்கு, ஒய்யை கட் பண்ணி ஐ போடும். அவ்வளோதான். je paie, tu paies, il paie, il paie. அகெயின் பார்த்தீங்கன்னா within the boot er verb they sound the same. ஸ்போக்கன் ஃப்ரெஞ்சில் உங்களுக்கு சேம் ப்ரொனன்சியேஷன் தான் வரும். je paie, tu paies, il paie, il paie, nous payons, vous payez. ஓகேங்களா? அண்ட் வாட் டஸ் இட் மீன்? எஸ், இதுவும் காக்னேட் தான். இட் மீன்ஸ் டு பே. ஓகேங்களா? ஆல்ரைட், உங்களுக்கு வருதான்னு ஒரே ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். ட்ரை பண்ணுங்கன்றதுக்கு நான் உங்களுக்கு ட்ரைன்ற வேர்பே கொடுக்குறேன். எஸ்ஐஏ அப்படின்னா டு ட்ரை சம்திங். ஓகேங்களா? எஸ்ஐஏல வந்து அகெயின் வை டோன்ட் யூ ட்ரை je and nous. ஓகே, je and nous எஸ்ஐஏ எப்படி வரும்ன்றது நீங்கள் எழுதுங்க. ஓகே, பார்க்கலாம். j'essaie, j'essaie. ஓகே, யூஸ்வலி எஸ்ஐஏக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு த போட்டு தான் வரும். j'essaie de parler, I try to speak. Okay, j'essaie de conduire ma voiture, I try to drive my car. Okay, j'essaie de வரும். And then nous essayons. கிளைட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. nous essayons. ஓகேங்களா? ஆல்ரைட், let's go to the other two. CER and GER. அதில் வந்து பூட் அப்ளை ஆகாதுங்க. இது ரெண்டுத்துல எப்படின்னா நியூ ஃபார்ம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். மாஞ்சே நிறைய பார்த்துருப்போம்.
manger to eat ன்னு சொல்றாங்க. manger. ஸோ இப்போ நார்மலாக உங்களுக்கு கான்ஜுகேட் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? இஆரை கட் பண்ணிடுவீங்க, இதுதான் ஸ்டெம்மு. ஸோ நூக்கு என்ன பண்ணுவீங்க? எம்ஏஎன்ஜின்னு போட்டுட்டு ஓஎன்எஸ் எழுதுவீங்க, கரெக்டுங்களா? பட் பிகாஸ் இட்ஸ் அன் எக்ஸெப்ஷன் என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு ஆட் அன் இ. மறந்துடாதீங்க, இ போட்டாகணும். mangeons, nous mangeons. ஓகே, மீதி எல்லாம் சேம் தான். je mange, tu manges, il mange, il mange. nous mangeons, vous mangez. ஓகே, ஆல்ரைட். சிஆர் என்னன்னு பார்த்துக்கலாம். commencer ட்ரை பண்ணலாம். டு கமென்ஸ், டு ஸ்டார்ட் சம்திங். commencer. அகைன் je, tu, il, vous எல்லாமே சேமா வரும். நூ மட்டும் சேஞ்ச் வரும். என்னன்னு பார்க்கலாம். அகைன் இஆர் கட் பண்றேன், இதுதான் ஸ்டெம்மு. ஓஎன்எஸும் போட்டுடுறேன். இங்கே ஒரு செதில்லான்ற ஒரு அக்சென்ட்டை போடணும். இதுவும் ஒரு வகையான அக்சென்ட் தான். இந்த செதில்லா போடும் பொழுது க என்ற சவுண்ட் வந்து சவா மாறிடும். ஸோ நூ commençons அப்படின்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ மறக்காம செதில்லா போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் ரீகேப் வெரி குவிக்லி. 5 எக்ஸப்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். இஆர் வேர்ப்ஸில் இருக்கிற எக்ஸப்ஷன்ஸ் இது. இ-இஆர் அதுலேயே 2 கேட்டகரி இருக்கு, அஷத்தே, சப்பலேஷத்தே. அஷத்தேக்கே ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கு, அமனே, ஒமனே, ஓகேங்களா, செலவே எல்லாமே வந்து அஷத்தே ஃபேமிலி தான். பேசிக்லி சப்பலேஷத்தே தவிர வேற எந்த இ-இஆர் வந்தாலும் அஷத்தேல எடுத்துக்கோங்க அது. ஸோ அஷத்தேல எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்? பிகாஸ் இட்ஸ் அன் எக்ஸப்ஷன். நம்ம என்ன அதை வச்சு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் 1 நார்மலான இஆர் வெர்பாவே கான்ஜுகேட் பண்ணுங்க. ஸ்டெப் 2 வித்தின் த பூட் அக்சென்ட் கிராஃப் போடுங்க. ஓகே, சப்பலேஷத்தை என்ன பண்ணணும்? அகைன் ஸ்டெப் 1 நார்மலான இஆர் வெர்பா கான்ஜுகேட் பண்ணுங்க. ஸ்டெப் 2 வித்தின் த பூட் டபுள் எல் டபுள் டி போட்டுக்கோங்க. டபுள் எல் இஃப் இட் இஸ் சப்பலே, டபுள் டி இஃப் இட் இஸ் ஜெத்தே. இங்க ப்ரொனாமினல் வெர்பா இருக்கிறதுனால உங்களுக்கு ச, ம, சக்கு நேரா வந்து நீங்க ம, த, ச, நூ, வு, சன்றது ஆட் பண்ணிட்டே வருவீங்க ஆஸ் அ ப்ரோனவுன். ஓகேங்களா? அக்சென்ட் இ-இஆர்ல என்ன பண்ணணும்? நார்மலான இஆர் வெர்பா கான்ஜுகேட் பண்ணுங்க. வித்தின் த பூட் சேஞ்ச் தி அக்சென்ட், ஃபிளிப் தி அக்சென்ட். ஒய்-இஆர்ல என்ன பண்ணணும்? நார்மலான இஆர் வெர்பா கான்ஜுகேட் பண்ணுங்க. வித்தின் த பூட் சேஞ்ச் ஒய் டு ஐ. சிஆர் ஜிஆர்ல என்ன பண்ணணும்? பூட் கிடையாதுங்க, நூக்கு மட்டும் வரணும். நூல மட்டும்தான் சேஞ்ச் இருக்கு. சிஆருக்கு வந்து செதில்லா போடுங்க, ஜிஆருக்கு வந்து இஏ ஆட் பண்ணுங்க. ஆட் இ. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து நல்லா ஃபுல் கிளாரிட்டி இருக்கான்றதுக்கு நான் ஒரு மேபி ஒரு 5 1 2 3 4 5 6 கொஸ்டின்ஸ் கேட்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஆல் ரைட். மெனாசே எல்லாமே இஆர் வெர்ப் எக்ஸெப்ஷன்ஸாக தரேன். நீங்கள் எந்த கேட்டகரின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கான்ஜுகேட் பண்ணுங்க. மெனாசேனா டு த்ரெட்டன் சம்மன், பயம்புறுத்துறது இல்லை, டு த்ரெட்டன். ஓகே. நஜே டு ஸ்விம். ஓகேங்களா? ஜேர்னு போட்டுட்டே வாங்க. répéter, répéter. Se promener, to walk. ஓகேங்களா? இந்த 4 எழுதுங்க. then I'll give you the other 2. Okay, let's look at the answers. Je menace, nous menaçons. சிஆரா இருக்கிறதுனால செதில்லா போடுறேன்.
ஸோ இதெல்லாம் மறந்துட்டீங்கன்னா நீங்கள் அதை எக்ஸெப்ஷனாக ட்ரீட் பண்ணலன்னு அர்த்தம். ஓகேங்களா? nager, je nage, nous nageons. I swim, we swim. ஏன் ஈ போடுறேன்? பிகாஸ் இட்ஸ் GR verb. GR verbல என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்? நான் நூலை வந்து ஈயை ஆட் பண்ணணும். ஓகே, repetir. Je répète. Nous répétons. Please note the direction of the accent carefully பாருங்க. ஜக்கு வந்து flip பண்ணியிருக்கேன். வேர்பில் வந்து ரெண்டுமே இப்படி இருக்குங்க. நான் ஜ எழுதும்போது இப்படி எழுதியிருக்கேன், வீடு கட்டுற மாதிரி எழுதியிருக்கேன். அதாவது வித்தின் த பூட் வந்து வீடு கட்டுற ஷேப் ஆகிடும். ஓகேங்களா? பட் அவுட் சைட் த பூட் வந்து காரோடைய வைப்பர்ஸ் மாதிரியே தான் இருக்கும். ஓகே, ஸோ ஓகே, சப் ப்ரொமனே பார்க்கலாம். ஜ ம நூ நூ. ஃபர்ஸ்ட் ப்ரோனவுன்ஸ் எழுதிட்டேன். இப்போ ப்ரொமனே டீல் பண்ணணும். ப்ரொமென் ப்ரொமெனோ. பட் இன்னும் என் வேலை முடியலங்க. ஏன்னா இப்போ நான் பண்ணியிருக்கிறது நார்மலான ER verb மாதிரி எழுதியிருக்கேன். பட் ரிமெம்பர் E-ER ஃபர்ஸ்ட் கேட்டகரி 1A, அதாவது அஷத்தை ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கு சப் ப்ரொமனே. ஸோ அஷத்தைக்கு நான் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேனோ அதே தான் நான் இதுக்கும் கொடுக்கணும். அஷத்தைக்கு நான் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன்? எஸ், வித்தின் த பூட் ஆட் அன் accent கிராம். ஸோ ஜன்றது பூட்டில் வர்றதுனால இப்படி எழுதுனாதான் கரெக்ட். நூன்றது அவுட் சைட் த பூட், அங்கே ஒன்றுமே நான் பண்ண வேண்டாம். ஸோ நூ நூ ப்ரோமெனோ ஜமோ ப்ரோமெனோ. ஓகேங்களா? ஆல்ரைட், இன்னொரு 2 verbs இருக்கு, அதுவும் பார்த்துக்கலாம். Why don't you try Venacesia G? Okay, jeter try பண்ணுங்க. Then I'll give you a YER word. Jeter, je no போட்டுட்டே இருங்க. Essuyer. Essuyer is to clean. Okay, so essuyer try பண்ணுங்க. So it will be je jette, double T. Nous jetons, single T. Okay, je suis. Je suis. இப்படி வரும் because within the boot Y becomes an I. Nous essuyons. Y மாறாதுங்க, அப்படியே தான் இருக்கும் because நூ வந்து பூட்டுக்கு வெளியில இருக்கு. ஓகேங்களா? ஸோ தட் பிரிங்ஸ் அஸ் டு தி எண்ட் ஆஃப் ER verbs exceptions. ஓகேங்களா? கீப் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ப்ளீஸ் ஷேர், லைக் பண்ணுங்க. ஓகே, அண்ட் ஐ see you next class. We'll be looking at IR verbs, RE verbs, and கொஞ்சம் டீப்பராக நம்ம ப்ரொனவுனல் verbs நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். Thank you very much.